السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters. இன்ஷால்லா தாலா நம்ம இன்னைக்கு அகீதா பாடத்தில் ஈமானின் தூண்களை பற்றி பார்க்க போகிறோம். அர்கானுல் ஈமான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. என்னது ஈமானின் தூண்கள் அப்படிங்கிறது 6 இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இன்ஷால்லா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல் விஷயம் அல்லாஹ்வை நம்புதல். அல் ஈமானு பில்லாஹ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உள்ள உலகத்தில் அறிவியல் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 80லேருந்து 85% மக்கள் கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்புகிறாங்க. ஆனால் வெவ்வேறு வழிகளில் நம்புகிறாங்க. 4000லேருந்து 10,000 வரைக்கும் உள்ள மதங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாத்திக கருத்துகளும் அதிகமாக இருக்குது. ஒரு 15% நாத்திக கருத்துகளும் அதிகமாக இருக்குது. அப்படி பெருகி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தை பார்க்குறோம், இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கெல்லாமே ஒரு துல்லியமான இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதெல்லாத்தையும் படைத்தது ஒரு படைப்பாளன் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததை பார்த்திங்கன்னா மலக்குகளை, வானவர்களை நம்புதல். அல் ஈமானு பி மலாய்கத்திஹி. அதாவது நம்ம தனிமையில் இருக்கிறோம், சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறோம், இந்த மாதிரி நம்ம நிறைய செயல்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அப்போது நமக்கு ரகைப் அதீத் அப்படின்னு சொல்லி மலக்குகள் நம்ம செய்யக்கூடிய செயல்களை பதிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பதியப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற அச்ச உணர்வோடு நம்ம செயல்படுறோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ஏன்னா நம்ம தனிமையில் இருக்கும்போது நிறைய தவறுகள் செய்கிறதுக்கு நமக்கு ஷைத்தானுடைய வஸ்வாஸ் ஏற்படலாம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ரகைப் அதீத் அப்படின்னு சொல்லிட்டு 2 மலக்குகள் கிராமன் காத்திபின்னு சொல்கிறோம் இல்லையா? அவங்க எனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் அமர்ந்து ஒவ்வொன்றையும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்த சொல்லையும் சரி, எந்த செயலையும் சரி, எந்த பேச்சையும் சரி, எந்த அசைவையும் சரி அவங்க எழுதிக்கிட்டே, மலக்குமார்கள் நம்ம பண்ணக்கூடிய அத்தனை விஷயங்களையும் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, கண்காணிப்பாளராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துருக்குறோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். ரகைபனா கண்காணிப்பாளர் அப்படின்னு அர்த்தம், அதீதுனா ஆஜராகி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இந்த 2 பேருமே நமக்கு எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, வலப்புறமும் இடப்புறமும் அமர்ந்து ஒவ்வொன்றத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இவங்க தான் 2 எழுத்தர்கள். அதாவது 2 எழுத்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது கிராமன் காத்திபீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அதனால தான் நம்ம எப்படி இருக்கிறோம், ரொம்ப கவனமாக இருக்கிறோம் இல்லையா? அச்ச உணர்வோடு நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுதான் மலாய்க்கமார்கள் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுருக்கிறோம். அடுத்ததை பார்த்திங்கன்னா வேதங்களை நம்புதல். அல் ஈமானு பி குதுபிஹி. பலதரப்பட்ட சித்தாந்தங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, பலதரப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுது இல்லையா? அப்போது நம்ம எப்படி இருக்கிறோம், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழ்க்கையோடைய இறுதி தீர்வாக, வழிகாட்டியாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வேதத்தை வழங்கியிருக்கிறான். அது என்னது? திருக்குர்ஆன் அப்படிங்கிறது. அதையே நம்ம அணுகிறோம். எந்த ஒரு குழப்பமாக இருந்தாலும் அதுக்கு சொல்யூஷனை நம்ம எங்கே தேடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம திருக்குர்ஆனை தான் நாடுறோம், அதை தான் நம்ம அணுகிறோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம வேதங்களை நம்புகிறோம். அல் ஈமானு பி குதுபிஹி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூதர்களை நம்புதல். அல் ஈமானு பி ருசுலிஹி. அதாவது நவீன கலாச்சார தாக்கம் ஒவ்வொரு மக்கள்கிட்டையுமே இருக்குது. அதாவது அது அதிகமாக இருக்குது. வெஸ்டர்ன் மீடியாவை பார்க்குறாங்க, வெஸ்டர்ன் கல்ச்சரை அடாப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கால சூழ்நிலையில் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்ம எப்படி இருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேணி வாழ்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு மிகச்சிறந்த முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம அல் ஈமானு பி ருசுலிஹி, தூதர்களையும் நம்புகிறோம். அடுத்ததாக இறுதி நாளை நம்புதல். அல் ஈமானு பில் யௌமில் ஆஹிர். அதாவது நம்ம உலகத்தை பார்க்கும்போது எக்கச்சக்கமான அநீதிகள் இழைக்கப்படுது, உண்மையான நீதியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்படுறோம் இல்லையா? பல குற்றவாளிகள் தப்பிக்கிறத நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம், நிரபராதிகள் தண்டிக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான கால சூழலில் இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உண்மையான நீதி அப்படிங்கிறது மறுமையில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கையில் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக
6வது விஷயமா விதியை நம்புதல். அல் ஈமானு பில் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. அப்போது அல் ஈமானு பில் கதரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, அதாவது எதிர்பாராமல் நம்ம வாழ்க்கையில் பொருளாதார இழப்பு ஏற்படலாம், இல்லைனா உடல் நல குறைவு ஏற்படலாம். இந்த மாதிரியான நிலைகள்லாம் வரும்போது, சோதனைகள்லாம் கடக்கும்போது நம்ம வந்து துவண்டு போய் உட்காந்துடுறது கிடையாது. என்ன பண்ணுறோம்? பவுன்ஸ் பேக் பண்ணுறோம். திரும்பவும் எழுந்து நிற்கிறோம். கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம கீழே விழுந்தாலும் திரும்ப திரும்ப நம்ம எழுந்து நிற்கிறோம். அதுக்கான மன வலிமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்குறான். எப்படி? என்ன நினைக்கிறோம்? இது அல்லாஹ்வின் நாட்டம் அப்படின்றத நினச்சிட்றோம். அந்த ஒரு வார்த்தையே நமக்கு மன அமைதியை கொடுத்துருது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது நம்ம விதியை நம்புகிறோம். அல் ஈமானு பில் கதரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. ஈமானின் தூண்களை பார்த்துட்டோம் இல்லையா? அர்கானுல் ஈமான் பார்த்தாச்சு. இப்போது ஈமானின் கூறுகள் பார்க்கலாம். அதாவது முக்கவ்வினாத்துல் ஈமான் அப்படின்னு சொல்லுவோம். முக்கவ்வினாத்துல் ஈமான். ஈமான் அப்படிங்கிறது சொல்லும் செயலும் தான் இல்லையா? இது வந்து ஒரு 4 முக்கிய கூறுகளை கொண்டதாக இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அகைதத்துல் கல்பு. அகைதத்துல் கல்பு அப்படின்னா உள்ளத்தால் நம்புறது, உள்ளத்தில் சரியான நம்பிக்கையை கொண்டிருக்கிறது. சுற்றியுள்ள எல்லாத்தையுமே பார்க்குறோம், வேறுபட்ட நம்பிக்கைகளை பார்க்குறோம், பலதரப்பட்ட மதங்கள், கோட்பாடுகள், கொள்கைகளை பார்க்குறோம். இது எல்லாமே மனிதர்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம உள்ளத்துக்குள்ளார எப்படி இருக்குது, ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க நமக்குள்ளார எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உள்ளத்தில் அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிற இந்த ஒரு சொல் இருக்குது பார்த்திங்கன்னா, அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிறது, இதில் நம்ம உறுதியான கொள்கையில் இருக்கிறோம். இதை நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சமரசம் செஞ்சுக்காமல் இருப்போம். சுப்ஹானல்லாஹ். எதுக்காகவும் யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டோம்? சமரசமே செய்ய மாட்டோம். இந்த கொள்கை அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிற இந்த கொள்கையில், ஏகத்துவத்தில், தௌஹீதில் நம்ம உறுதியாக இருப்போம். இந்த கலிமாவில் நம்ம உறுதியாக இருப்போம். லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணுறோம்? உறுதியாக இருப்போம். அதுதான் அகைதத்துல் கல்பு, உள்ளத்தால் நம்புறது. 2வது ஈமானின் கூறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அமலுல் கல்பு, அதாவது உள்ளத்தின் செயல்கள். உள்ளத்தில் என்னென்ன செயல்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அன்பு கொள்வது, இஹ்லாஸோடு இருக்கிறது, உள்ளச்சத்தோடு செய்கிறது, சின்சியாரிட்டியோடு இருக்கிறது, நேர்மையோடு நடந்துக்கிறது, தக்குவா இறை அச்சத்தோடு இருக்கிறது, இதெல்லாமே வந்து உள்ளத்தின் செயல்கள், அமலுல் கல்பு. நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம புகழுக்காகவோ இல்லைனா சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் பண்ணும்போது அது வந்து லைக்ஸுக்காகவோ நம்ம வந்து செய்கிறது கிடையாது இல்லையா? ஆனால் நம்ம எதுக்காக செய்கிறோம்? ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க நம்ம எதுக்காக உதவி செய்கிறோம்? அல்லாஹுடைய திருப்திக்காக மட்டுமே நம்ம செய்கிறோம் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போது நம்ம உள்ளத்தில் இஹ்லாஸ் இருக்குது, உள்ளச்சம் இருக்குது, சின்சியாரிட்டி இருக்குது இல்லையா? அப்போது எதிர்மறையான எண்ணங்களாக இருக்கக்கூடிய அந்த பொறாமை அப்படிங்கிறது நம்ம உள்ளத்தில் இருக்காது. அப்படி தானே? பொறாமையிலேருந்து உள்ளத்தை பாதுகாத்துருவோம். அப்போது இஹ்லாஸோடு செய்யும்போது பொறாமை குணம் வராது இல்லையா? அப்போது நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது நம்ம புகழுக்காக செய்ய மாட்டோம், சோஷியல் மீடியாவில் எனக்கு லைக்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக செய்ய மாட்டோம் இல்லையா? அப்போது நம்ம யாருக்காக செய்வோம்? அல்லாஹுடைய திருப்தி மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம உதவி செய்வோம். சுப்ஹானல்லாஹ். அதுதான் உள்ளத்தோடைய செயல், அமலுல் கல்பாக இருக்கும். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் கவுலுல் லிசான், நாவால் மொழிதல் அப்படின்னு அர்த்தம். கவுலுல் லிசான், நாவால் மொழிதல். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பலதரப்பட்ட எமோஷன்ஸ் வெளிப்படும் இல்லையா? அதில் வந்து நம்ம சிரிக்கலாம், சோகமாக இருக்கலாம், ரொம்ப கருணையோட இரக்கத்தோடு நடந்துக்கலாம், இல்லைனா ஒரு அருவருப்பு தன்மையோடு நம்ம இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆச்சரியத்தன்மையில் வியப்போடு நம்ம இருக்கலாம், இல்லைனா ஒரு பயத்தோட பீதியோடு நம்ம இருக்கலாம், இல்லைனா சம்டைம்ஸ் நம்ம வீரத்தோட பெருமையோடு இருக்கலாம், இல்லைனா சில நேரம் கோபத்தோடு இருக்கலாம், சில நேரம் ரொம்ப மகிழ்ச்சியாக இன்பத்தோடு இருக்கலாம், சில நேரம் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமான நிலையில் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட எமோஷன்ஸ் வந்து நம்ம ஒரு நாளையில் கடந்து வருவோம். அப்படி இருக்க போது பலதரப்பட்ட மூடில் இருப்போம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸும் நமக்கு ஏற்படும். அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு இப்போ கோபம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோபமான நேரத்தில் கெட்ட வார்த்தைகள் பேசலாமா? கண்டிப்பாக தவிர்ந்திருக்கணும். அதே மாதிரி பொய் சொல்லலாமா? கண்டிப்பாக பொய் சொல்லக்கூடாது. பிறரை பற்றி புறம் பேசலாமா? கண்டிப்பாக புறம் பேசக்கூடாது. இது எல்லாமே நாவால் செய்கிறது தான். ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நாவால் திக்ரு செய்வோம், ஷஹாதா சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ். அப்போ கவுலுல் லிசான், நாவால் மொழிதல், இதுவும் ஈமானுடைய ஒரு கூறாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அமலுல் ஜவாரிஹ்.
அமலுல் ஜவாரிஹ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உறுப்புகளின் செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு எக்கச்சக்கமான வேலைகள் இருக்கும். ஒரு நாளைக்குன்னு பார்த்திங்கன்னா அதில் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அதிகமான வேலைகள் நம்ம செய்வோம். வீட்டில் வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டை விட்டு வெளியில் வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, ஏகப்பட்ட வேலைகளில் நம்ம ஈடுபட்டிருப்போம். அதனால் நமக்கு வேலை பளு அதிகமாகவே இருக்கும். அதுக்கு இடையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐவேளை தொழுகையை நிறைவேற்றுறோம், உறுப்புகளால் நம்ம செயல்படுறோம். சுபஹானல்லாஹ். அது மட்டுமா, பாதையில் கிடக்கக்கூடிய முட்களாக இருக்கட்டும், இல்லை பிளாஸ்டிக் கழிவுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம எடுத்து அப்புறப்படுத்துகிறோம் இல்லையா? இது ஈமானின் ஒரு கிளை அப்படிங்கிறத ஒரு முஸ்லீம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் உறுப்புகளின் செயல்களாக இருக்குது. அமலுல் ஜவாரிஹ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 விஷயம் நம்ம பார்க்குறோம். அதாவது முகவ்வினாத்துல் ஈமான் அப்படின்னு சொல்கிறோம். ஈமானின் கூறுகள். 1 அகைதத்துல் கல்பு, 2வது அமலுல் கல்பு, 3வது கவுலுல் லிசான், 4வது அமலுல் ஜவாரிஹ். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். சிஸ்டர்ஸ், ஈமானோட நற்செயல் செய்கிறவங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறான். வமை யஅதிஹி முஃமினன் கத் அமில ஸாலிஹாத்தி ஃபஉலாயிக லஹுமுல் தரஜாத்துல் உலா. சுப்ஹானல்லாஹ். தரஜாத்துல் உலா, அதாவது எவர் இறை நம்பிக்கையாளராக நற்செயல்கள் புரிந்தவராக அவனிடம் வருகிறாரோ அத்தகையோருக்கு மிக உயர்ந்த பதவிகள் உண்டு அப்படின்னு சொல்கிறான். வமை யஅதிஹி, எவர் ஒருத்தர் வராரு, முஃமினன் கது அமில சாலிஹாத்தி, அதாவது எவர் இறை நம்பிக்கையாளராக நற்செயல்கள் செஞ்சவராக வராரோ அவர் ஃபஉலாயிக லஹும் தரஜாத்துல் உலா. தரஜாத்துல் உலா அப்படின்னு சொல்கிறான். மிக உயர்ந்த பதவிகள் உண்டு. சுப்ஹானல்லாஹ். மிக உயர்ந்த பதவிகள் அப்படிங்கிறது நமக்கு ஜன்னா தான். அது மட்டும் இல்லாமல் ஈமான் அப்படிங்கிறது நமக்கு அதிகரிக்கும் குறையும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் நமக்கு சொல்கிறான். அதாவது இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ வஜிலத் குலூபுஹும் வ இதா துலிஅத் அலைஹிம் ஆயாத்துஹு ஜாதத்துஹும் ஈமானன் வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் யார் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவர்களுடைய உள்ளங்கள் அச்சமடையும். அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் அது அவர்களுடைய ஈமானை, இறை நம்பிக்கையை அதிகரிக்கும். இன்னும் அவர்கள் தங்கள் ரப்பையே சார்ந்திருப்பார்கள். அப்போ நம்ம குர்ஆனை ஓதுறத கேட்குறத இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கும். கண்டிப்பாக நம்ம நற்செயல்கள் செய்யும்போது நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்த வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, அல்லதீன யுகைமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் இந்த ஈமான் அதிகரிச்சுட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவாங்க. நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அடுத்த ஆயத்தில் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, அதாவது இத்தகையோரே உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் லஹும் தர்ஜாத்துன் ஐந்த ரப்பிஹிம் வ மகஃபிரத்துன் வ ரிஸகுன் கரீம். சுப்ஹானல்லாஹ். அதாவது இவர்களுடைய ரப்பிடம் உயர் பதவிகளும் மன்னிப்பும் கண்ணியமான வாழ்வாதாரமும் உண்டு. இவர்களுக்கு இவர்களுடைய ரப்பிடம் என்னென்ன இருக்குது? உயர் பதவிகள் இருக்குது, மன்னிப்பு இருக்குது, கண்ணியமான வாழ்வாதாரம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். இந்த ரப்பியும் வ மகஃபிரத்துன் வ ரிஸகுன் கரீம். அப்போது லஹும் தரஜாத் இருக்குது, அதுக்கப்புறம் மகஃபிரா இருக்குது, ரிஸகுன் கரீம் கண்ணியமான வாழ்வாதாரம் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஈமானின் 6 தூண்களை பற்றி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஈமான் அப்படிங்கிறது அல்லாஹ்வையும் அவனது மலக்கையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்புவதாகும். மேலும் நன்மையானாலும் தீமையானாலும் விதியின் கதிர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்வதாகும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஈமானின் கிளைகளை பற்றியும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஈமான் அப்படிங்கிறது 70க்கும் மேற்பட்ட இல்லைனா 60க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டதாகும் சொல்லியிருக்காங்க. அவற்றில் மிகச் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று கூறுவதாகும். அவற்றில் மிகச் சிறியது பாதையில் கிடக்கும் இடையூறுகளை அகற்றுவதாகும். வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளையாகும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் ஈமானை நம்ம எப்போவுமே ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, நிச்சயமாக உங்களில் ஒருவருடைய ஈமான் ஒரு ஆடை பழையதாவதை போல் உள்ளத்தில் தேய்ந்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே உங்கள் உள்ளங்களில் ஈமானை புதுப்பிக்குமாறு அல்லாஹ்விடம் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சுப்ஹானல்லாஹ்.
அப்போது நம்ம வந்து நம்மளுடைய ஆடை போடக்கூடிய ஆடை வந்து கண்டிப்பாக திரும்ப திரும்ப போடும்போது பழசாயிடும். அது மாதிரி தான் உள்ளத்துலேயும் நம்மளுடைய ஈமான் தேஞ்சு போகும். அப்போது அந்த உள்ளத்தில் ஈமானை நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் கிட்ட வந்து துவா கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டிப்பாக உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அதாவது ஜியாதத்துல் ஈமானி வ நுக்ஸானுஹு, அதாவது ஈமான் அப்படிங்கிறது வந்து கூடும் குறையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். இப்போது இந்த ஈமான் அப்படிங்கிறது எதனால் கூடும் எதனால் குறையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக கீழ்ப்படிதலால் கூடும். ஈமான் அப்படிங்கிறது கீழ்ப்படிதலால் கூடும். குர்ஆன் சொன்ன வழியில் நம்ம நடக்கிறோம், கீழ்ப்படிஞ்சு வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஈமான் கூடும். அதே மாதிரி பாவங்களால் அது குறைஞ்சு போயிடும். நம்ம ஏதாவது பாவங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ஈமான் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்காது, குறையும் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் ஈமான் வந்து அதிகமாக இருக்கிறதோட பயன் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறோம் இல்லையா? இந்த மாதிரியான இக்கட்டான ஒரு காலத்தில் நம்ம வந்து நற்செயல்கள் நம்மக்கிட்ட வந்து நற்செயல்கள் நிலச்சிருக்க செய்யும். ஈமான் வந்து அதிகமாக நம்மக்கிட்ட இருந்தால் இதுதான் நம்மளுடைய பயன் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட நற்செயல்கள் நிலச்சிருக்கும். அல்லாஹ்வின் மீது அதிக அன்பு கொள்ள செய்யும். சுப்ஹானல்லாஹ். அதுக்கப்புறம் துவாவை வந்து யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்வை தவிர வேறு யார்கிட்டயாவது கேட்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? கண்டிப்பாக கூடவே கூடாது, அது குஃப்ரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உதவி கூறுதல் அப்படிங்கிறது, அதாவது இஸ்திஆனா அப்படிங்கிறது வந்து அல்லாஹ்கிட்ட மட்டுமே நம்ம வந்து கேட்கணும். அல்லாஹ்கிட்ட மட்டும்தான் அது இருக்கணும் இல்லையா? இஸ்திஆனா அப்படிங்கிறது, உதவி கூறுதல் அப்படிங்கிறது யார்கிட்ட இருக்கணும்? அல்லாஹ்விடம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். அடுத்தது ஈமானின் கிளைகளில் மிகச்சிறியது எது அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவோம்? பாதியில் உள்ள இடையூறுகளை நீக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம ஈமான் வந்து அதிகமாகவே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக குர்ஆனை ஓதணும், ஆய்வு செய்யணும். வாசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஓதுறதோடு மட்டும் நிறுத்தாமல் தஃப்சீரை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? விளக்க உரைகளில் நம்ம ஆழமாக வந்து படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததான் சீராவை கற்றுக்கணும். நவீன கால பிரச்சனைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தீர்வு கண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நம்ம அவர்களுடைய வரலாறை படிக்கிறதன் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட தொடர் முயற்சி இருக்கணும். ஈமான் குறையிறது அப்படிங்கிறது இயல்பான விஷயந்தான் இல்லையா? ஒரு மொபைலில் நம்ம வந்து சார்ஜ் போட்டால் தான் அது ஏறும் இல்லையா? அப்போது நம்ம சார்ஜ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய ஈமானும் நமக்கு வந்து குறையும். அப்போ நம்மளுடைய சார்ஜாக எது இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? ஈமான் உயரணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக நம்ம தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் பண்ணணும், நற்செயல்கள் நிறைய செய்கிறதுக்கு ஈடுபடணும் இல்லையா? இதெல்லாமே ரொம்ப அவசியமான விஷயம். அப்போ நம்மக்கிட்ட தொடர் முயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். ஈமானை உறுதிப்படுத்துறதுக்கும் அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் கண்டிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம பிரார்த்தனையும் செய்யணும். உள்ளத்தை வந்து நிலைநிறுத்த செய்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்ம உள்ளங்கள் வந்து அல்லாஹ்வின் விரல்களுக்கு இடையில இருக்குது. அவன் நாடிய பக்கம் அதை வந்து திருப்புறான். அதனால் ஈமானில் நிலைத்திருக்கிறதுக்காக இந்த துவாவை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அடிக்கடி ஓதியிருக்கிறாங்க. அது என்ன துவா? யா முகல்லிபல் குலூபி சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை மாற்றக்கூடியவனே, புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தில் நிலைநிறுத்துவாயாக. இப்படி இந்த துவாவை அதிகமாக நம்ம ஓதணும். அதுக்கப்புறம் ஈமானை புதுப்பிக்கிறதுக்கான துவாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈமான் அப்படிங்கிறது பழைய ஆடையை போல் தேஞ்சு போகும் அப்படிங்கிறதுனால அதை புதுப்பிக்கணும்னு அல்லாஹ் கிட்ட துவா கேட்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது அது என்ன துவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபி குலூபினா அப்படின்னு கேட்கலாம். அல்லாஹும்ம ஜத்திதில் ஈமான ஃபி கல்பி அப்படின்னு கேட்கலாம். யா அல்லாஹ், என் உள்ளத்தில் இருக்கும் ஈமானை, இறை நம்பிக்கையை புதுப்பிப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ். இந்த துவாக்களை வந்து நம்ம தொழுகையிலையும் தொழுகைக்கு பின்னாடியும் ஓய்வு நேரங்களையும் ஓதி வரலாம். நம்மளுடைய ஈமானை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதனுடைய ஒளியை அதிகரிக்கிறதுக்கும் இது உதவியாக இருக்கும். அல்லாஹ் நம்மளுடைய ஈமானை இறுதி வரை நிலைத்திருக்க செய்வானாக. ஆமீன். ஈமானுடைய சுவையை உணரவும் நேர்வழியில் நிலைத்திருக்கவும் ஒரு துவாவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துக்கா வல் அஃபாஃப வல் கினா. அதாவது இதில் ஈமான், தக்வா இந்த ரெண்டுத்துக்குமே வந்து கேட்கப்பட்டிருக்குது. யா அல்லாஹ், உன்னிடம் நான் நேர்வழியையும், அல் ஹுதா இறையச்சத்தையும், அத்தக்வா ஒழுக்கத்தையும், அல் அஃபாஃப் பிறரிடம் தேவையற்ற மன நிறைவையும், அல் கினா வேண்டுகிறேன் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஷிர்க்கு இணை வைத்தல் அப்படிங்கிற இந்த மாதிரியான ஈமானை பாதிக்கக்கூடிய செயல்கள்லேருந்து நம்ம பாதுகாப்பும் பெறணும். நம்மளுடைய ஈமானை பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய தீமை அப்படிங்கிறது ஷிர்க்கு தான் இல்லையா? தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படிப்பட்ட தவறுகளில் நம்ம விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துவாவை சொல்லி கொடுத்துருக்காங்க, கற்றுக் கொடுத்துருக்காங்க.
அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அன அலம் அஸ்தக்ஃபிருக லிமா லா அலம். யா அல்லாஹ், நான் அறிந்து கொண்டே உனக்கு இணை கற்பிப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் அறியாமல் செய்த இணை வைப்பு தவறுகளுக்காக உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? இப்போ உள்ள காலத்தில் பல்வேறு சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுது. மனோ இச்சைகள் வந்து ஈமான சோதிக்குது. பல சோதனைகளில் நம்ம ஆட்படுறோம். குறிப்பாக நவீன கலாச்சாரத்தில் நமக்கே தெரியாமல் சின்ன ஷிர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முகஸ்துதி அப்படிங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஈடுபட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த துவாக்களை அதிகமாக நம்ம ஓதிக்கணும் இல்லையா? நம்மளுடைய ஈமானுக்கு அது ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையும். அல்ஹம்துலில்லாஹ்.